So hey, hello FT viewers. இன்னைக்கு நம்ம சேனல்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்டான தோசை இல்ல இட்லிக்கு சூட்டபிளான பீட்ரூட் சட்னி தான் செய்யலாம்னு இருக்கோம். ஸோ பீட்ரூட் சட்னி செய்யறதுக்கான தேவையான பொருட்களை பார்க்க முன்னாடி இந்த சேனல் நீங்க புதுசா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிளஸ் பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பில்லையும் பிரஸ் பண்ணுங்க. ஒரு பீட்ரூட், தேவைக்கலவா தேங்காய், ஒரு வெங்காயம், ஒரு ஸ்பூன் கல்லுப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், புளி. ஃபர்ஸ்டா நம்ம சூடா இருக்க எண்ணெயில பச்சை மிளகாய், வெங்காயம், அப்புறம் கடலைப்பருப்பு இது மூண்டையும் போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். ஓரளவு கொஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப பீட்ரூட் சேர்த்துக்கலாம். ஒன்ஸ் நல்லா வெந்துருச்சுன்னா நம்ம லைட்டா கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்ப இந்த சூடு லைட்டா தணிஞ்சதுக்கு அப்புறம் இதை மிக்சியில போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். மிக்சியில போட்டு அரைக்கும் போது இடையில ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா நல்லா சட்னி சாஃப்டா வரும். நம்ம பீட்ரூட் சட்னி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃபைனல் டச்சுக்கு லைட்டா ஆயில்ல கடுகு, உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காய பவுடர் எல்லாம் போட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி நம்ம மேல சட்னியில ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்க மார்னிங் ரெசிபி தோசை, இட்லி கூட வச்சு சாப்பிட்டு நல்லா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி எதிர்பார்க்குறீங்க. நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்க தாட்ஸ் எங்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவோ இல்ல ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. பிளஸ் எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிளஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ரெசிபி வரை நன்றி, வணக்கம், see you, bye bye.